ஐயா பசிக்குது, கருவம் பண்ணுங்க ஐயா, வயிறு பசிக்குது பசிக்குதுன்னா பசி வந்துட பத்தும் பறந்து போயிடும். பசிக்கிறவனை பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஏன்னா பசி வரும்போது நமக்கு என்னவெல்லாம் பண்ணுது. மயக்கமா வருதா? பசிக்கு பதில் சொல்ல முடியுமா? இப்ப பசிக்குதுன்னு கேட்கறானா, ஐயோ பாவம் பிச்சை எடுக்கிற வயான்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுத்துருவோன்னு சொல்லி ஒரு 50 ரூபாய் கொடுத்து, அவ்வளவுதான் முடியும், ஒரு 50 ரூபாய் கொடுத்தா பசிக்குதுன்னு கேட்கிற, அதனால கொடுக்குறேன், இதை வச்சு ஏதாவது சாப்பிடு. இந்த மாதிரி பசிக்குதுன்னு கேட்டிருக்க, அதனால கொடுக்குறேன், இதை வச்சு சாப்பிடு, இதை வச்சு சீரட் வாங்கி அடிச்சிடாத, இதை வாங்கிச்சு தண்ணி அடிச்சிடாத, இதை கொண்டு சினிமாவுக்கு போயிடாத அப்படின்னு புத்துமை சொன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு. சும்மா இருங்க சார், பசிக்குதுன்னு கேட்டேன், மகராசன் 50 ரூபா கொடுத்துருக்கிய, இதை வச்சு சினிமாவுக்கு போவோனா, இதை வச்சு தம் அடிப்பனா, இதை வச்சு சரக்கு அடிப்பனா, அதுக்கெல்லாம் தனியா வச்சிருக்கோம்ங்க, அதுக்கெல்லாம் தனியா ஒதுக்கி வச்சிருக்கேன் சார், ஏற்கனவே சாப்பிட கொடுங்க அப்படிங்கிறான். அப்போ இதை சாப்பாடு பிரதானம், வயிற்றுக்கு பதில் சொல்ல முடியாது, அதை கடைசியா வச்சிருக்கான் அவன். சினிமாவுக்கு தனியா வச்சிருக்கான், தம் அடிக்க வச்சிருக்கான், தண்ணி அடிக்க வச்சிருக்கான், இப்ப சாப்பாட்டுக்கு கேட்கறான் என்பது போல பிரதானமான சாப்பாடு பின்னால போயிருச்சு, இதெல்லாம் முன்னால போயிருச்சோ என்பதாக நினைக்க வேண்டியது.